தேவரு ராமச்சந்திரனுக்கு என்னவோ ஆகிவிட்டதென சல்பேப்பட்ட கோவிந்தன் பதைத்து வந்து சொன்னான். தொட்டி தண்ணீரில் அளவு குறிக்கப்பட்ட கண்ணாடி குழாய்களை முக்கி சலக் புலக்கென ரகளை பண்ணி கொண்டிருந்த ப்ளூயிட் மெக்கானிக்ஸ் விற்பனர்கள் கோஷ்டி பரிசோதனையை விடுத்துவிட்டு சல்பேட்டாவை சூழ்ந்து விட்டது. சல்பேட்டா சொல்லின் செல்வன் முதல் வரியில் விஷயத்தை சொன்னான். ராமச்சந்திரனுக்கு போல்டு கலந்து விட்டது. டேய், என்னடா சொல்கிற? மையாத்தா மாமோ, அவனுக்கு என்னவோ ஆயிடுச்சு. அவனுக்கு என்ன ஆனதுன்னே தெரியல. முனி அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போப்பாண்டவர் மாதிரி புத்தியட்டு பேசுகிறான்டா. சரிதான் போ, நைட் ஏதாவது பக்தி படம் பார்த்துருப்பான். அட இல்லை, ஆளே மாறிட்டான். நீ வேணா வந்து பாரு. வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, நெத்தி நிறைய விபூதி, மொட்டை வேற அடிச்சிருக்கான்டா. 3 சீட்டில் எவன்ட்டையாவது விட்டு வச்சு தோத்துருப்பான். அதான் இழுத்து வச்சு சிரைச்சிருப்பான். விளையாடாத, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். சரி சொல்லு, என்னத்த சொல்கிறது? அவன் ஏதோ 3 நாளாக காலேஜுக்கெல்லாம் வரல. இன்னைக்கு தான் வந்திருக்கான். ஒர்க் ஷாப் பாண்டபாலன் கடை பின்னால் உட்காந்துருக்கான். உடம்பு சரியில்லைன்னு காலேஜ் வராமல் இருந்தானே, என்னடான்னு கேட்கப்போனா நீ யாருங்கிறான். சரிதான், வந்ததே ஆத்திரம். பேத்துருவண்டா, இந்த சல்பேட்டாவை போய் யாரு நான் கேட்குறேன்னு. சரி, உன் இஷ்ட பேருக்கு நீ என்ன பேர் வச்சிருக்கீன்னு சொல்ல. நீ யார் என்பது உனக்கு தெரியுமான? அட உர்ரா, காசிமேடு ஜூலி பேசியிருக்கான்னு. அதான், மூளைக்கு இன்னொரு மூளை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு போல. செந்தமிழ்லியே பேசுகிறான்டா. ஆமாம், ஔவையார் கணக்காக பேசுகிறான். அப்போ சந்தேகமே இல்லை, மால்தான் போ. இல்லை கிஷ்டாடா, கிட்ட போய் மோந்து பார்த்தேன். விபூதி வாசனை தான் வருது. ஊதுபத்தி பிஸ்கட் வாசனை கூட இப்பெல்லாம் எல்லாத்துலேயும் ஃப்ளேவர் கலக்கிறான். சேய், புரியாமல் பேசாத. அவன் மால் எதுவும் ஏற்றிக்கல. அவனுக்கு என்னவோ ஆயிடுச்சு, அது மட்டும் கன்ஃபார்ம். அதற்கு மேல் நீரின் இயக்க தத்துவத்தை ஆராய்ந்து ரிப்போர்ட் எழுத்துவதற்கு எந்த வழுக்கை தலையர்கள் அமைப்பும் வாழ்த்தி பொற்கிளி தரப்போவதில்லை என்பதால் நான் சல்பேட்டாவுடன் கிளம்பிவிட்டேன். கூடவே தட்சிணாமூர்த்தி, பிளேடு கஜா, சென்சார் சுப்பிரமணி, தனசேகர். ஆய்வுக்கூடத்தை விட்டு வெளியே வந்து நைஸாக கேரிடரில் நழுவி எதிர்பட்ட அங்கிள்ங்கிற லைஃப் பிரின்சிபலுக்கெல்லாம் சலாம் வைத்துவிட்டு பின்புறமாக கம்பி நீட்டி சைக்கிள் ஸ்டாண்டில் பதுங்கி மிஷின் கிட்ட உட்கார்ந்திருந்த அவனிடம் போய் கேட்டோம். சிக்காமல் ஒரு ஷாப்பை நெருங்கினாதான் பாலன் கடையில் தஞ்சம் புகுந்து விட்டோம். புரிகிற மாதிரி சொல்லேண்டா, அந்த வத்தி பெட்டியை கொஞ்சம் கொடு. என்ன பேசுகிறானே எனக்கு புரியலை தர. நீ இல்லை, நான் இல்லை. நாம் அவனாகாத பட்சத்தில் அது நாமாக முடியாதுன்னு திடீர்னு விட்டேன் ஒன்று செவில் மேலே. போதை இறங்க மாட்டேன்னு. ஆனால் அவனுக்கு போதையே இல்லைடா. பின்னதான் எனக்கு தெரிஞ்சுதுன்னு என அவன் சொன்னான். எனக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது. 3 நாள் லீவு போட்டதில் ராமச்சந்திரனுக்கு இந்திரஸ்நானமெல்லாம் சித்திருக்கும் என தோணவில்லை. போன வெள்ளிக்கிழமை கூட என்னுடன் பிற்பகல் வகுப்புகளை கட்டடித்துவிட்டு ராமகிருஷ்ணாவில் மலையாள படம் பார்க்க வந்திருந்தான். இன்டர்வலுக்கு பிறகு விட்டேதும் காட்டாத வெறுப்பில் எழுந்து நின்று விசில் அடித்து ரகளை பண்ணிவிட்டான். இப்பொழுது ஞானமா? இம்பாசிபிள் என தோன்றியது. பிற்பகல் 2 மணி அளவில் எலக்ட்ரானிக்ஸ் விங் வாசலில் நான் ராமச்சந்திரனை மடக்கினேன். தோளில் கை போட்டுவிட்டு வெளியே கூட்டி போனேன். அரச மரத்தடியில் உட்கார வைத்து, சொல்லு, என்ன ஆச்சு உனக்கு என்னேன்? எனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆகணும்? எதுவும் மெதுவாகவும் ஆக முடியாமல் போகிறது தான் நம்ம உச்சபட்ச சாபக்கேடு. இந்த பார், இந்த டபுள் கஜி எல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒழுங்கா பேசு. நீ ஞானி இல்லை, வெறும் ராமச்சந்திரன் தான். 4வது செமஸ்டர் 5 பேப்பர் அரியர்ஸ் வச்சிருக்கிற அற்பப்புழு. உனக்கும் எனக்கும் மெய்ஞானம் எல்லாம் புடாஸ் தூரம். தலையை மோதிக்கொண்டு ஓவென ஆள ஆரம்பித்து விட்டான். இந்த ஏதுடா ரவுசி என அவனை இழுத்து, சொல்லு மாமு, என்னதான் ஆச்சு உனக்கு என்றான். ராமச்சந்திரன் கண்களை துடைத்து கொண்டு என்னை உற்று பார்த்து விட்டு பின் கேட்டான். சொல்லு, நாம ஏன் இப்படி இருக்கோம்? எப்படி? எதுவும் நிலைன்னு தெரியாம என்ன செய்ய போறோம்னு புரியாம காலேஜுக்கு வர்றதும், கட்டடிச்சுட்டு WBD வாசல்ல தவங்கடக்கிறதும், மலையாள படம் போறதும், சரக்கடிக்கிறதும், எதுலையாவது முழு சந்தோஷம் கிடைச்சிருதா நம்மளுக்கு? இல்லைல்ல, பின்ன என்ன? சாக்கடையில் டபுள்ற மாதிரி இலக்கெல்லாம் உழண்டுக்கிட்டு இருக்கோம். பெரிய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஒழுங்காக முடித்தா 1700 ரூபா சம்பளம். அப்புறம் கல்யாணம், வருஷத்துக்கு ஒரு குழந்தை, ஆஸ்பத்திரி, நர்சரி ஸ்கூல், ரேஷன் கடை, சினிமா தேட்டரு. இதுதானே வாழ்க்கையோட அர்த்தம். வேற என்னவா நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியும்னு நினைக்கிறேன்? இருக்கிற வரைக்கும் கிடைக்கிறத அனுபவிக்கணும். இழுக்கு இறுதி வரை இன்பம்தான். தம் அடிக்கிறியா? இல்லை மாமா, விட்டுட்டேன். சுத்தம் ஒன்றும் சரியில்லை. வீட்டில் எதனா திட்டினாங்களா? அரியர்ஸ் எப்படி முடிக்க போகிறோன்னு பயமாக இருக்கா? ஏண்டா வேஷம் போடுற? ராமச்சந்திரன் என்னை முறைத்தான்.
இதுவரைக்கும் போட்டது தான் வேஷம், இனிமேல் தான் தேட போறேன். தபார், தேடல் உடல்னு பூச்சி காட்டாத. மார்கபந்துசாமி உன் மேல பயங்கர கடுப்புல இருக்கிறாரு. ரெக்கார்ட் நோட்ல மம்தா குல்கர்னி படம் ஒட்டி வச்சிருக்க. இதுதான் தேடலாம் என்ன? தப்பு, எல்லாம் தப்பு. 21 வருஷத்தை பாலடிச்சிட்டேன். எனக்கு வந்ததே சூறாவளி காத்து மாதிரி. சரிதான், அன்னைக்கு நைட்டு அதான் முந்தானேத்து மொட்டை மாடியில தம் அடிச்சிட்டு இருந்தேன். எவனோ பிச்சைக்காரன், குடுகுடுப்பக்காரன், பைத்தியக்காரனா கூட இருக்கலாம், பாட்டு பாடிட்டு போறான். உன்னை அறியாமல், உன் ஆற்றல் உணராமல் தென்னை மரம் போல திசை மறைத்து வளர்ந்ததென்ன? கல்லு பானையானதும் கனி உதட்டு உரசல்லது கொல்லிக்கு பின்னால் கூட வரப்போகிறதா? அப்ப பட்டினத்தார் ஆயிட்டேங்கிறியா? யார் யாரா ஆகிறது? சரி, நீ கெடோ கெட்டுப்போ. நைட்டு தட்சிணா வீட்டில் முகாம் போடுறோம். அவங்க ஆய் அப்பனெல்லாம் கூடுவாஞ்சேரி போகிறாங்களாம். வரதா இருந்தா சொல்லு. சரி, நான் வரல. இப்போ கிளாஸுக்காச்சும் வரையா? இல்லை, அதுக்கும் வரல. அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்குடா. ராமச்சந்திரன் சிரித்து விட்டான். நான் பிருமத்தை தேடி போகிறேன். அது எக்ஸாம் ஹாலில் கிடைக்குமா? சொல்லு, வரேன். எனக்கு பாலன் சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. பூட்ட கேஸ் ராமச்சந்திரனை பற்றிய சிபிடி முழுக்க இதர டிபார்ட்மெண்ட் பையங்கள் எல்லாம் விஷயம் தெரிய ஹி ஹேட் பெட்டர் கன்சல்ட் அ சைக்காலஜிஸ்ட் என கருத்து தெரிவித்தார்கள். காலேஜ் முழுவதற்கும் தான் ஒரு காட்சி பொருள் ஆகிவிட்டது குறித்து அவனுக்கு ஏதும் வருத்தம் இருப்பதாக தெரியவில்லை. மாறாக பெரும்பாலான நேரங்களில் மரத்தடியில் விரும்பினை கண்ணை மூடி உட்கார ஆரம்பித்து விட்டான். விவேக், சூடாமணி எல்லாம் எழுது கூடி படிக்க வாய் வலிக்கும் தடிமனான பழுப்பு புத்தகங்களை எல்லாம் உருப்பட போக ஆரம்பித்து விட்டான். தபார் சந்திரா, பிரம்மத்தை புஸ்தகத்துல தேர்ற ஆளு நீதான். எந்த பதிலும் சொல்லவில்லை. குண்டலினி, ராஜயோகம், சூரியனை கைக்கொள்ளுதல் என பெரும்பாலும் யாருக்கும் புரியாதவைகளாகவே பேசத் தொடங்கிவிட்டான். ஒரு கட்டத்தில் நிஜமாகவே அவன் கண்களில் ஏதோ ஒளி தெரிவதாகவே எனக்கு பட்டது. சல்பேட்டாவிடம் சொன்னபோது, ச, அது மெட்ராஸ் ஐயா இருக்குண்டா என்றான். அட்டண்டன்ஸ் ஷார்ட்டேஜ் என அவனை ஃபைனல் செமஸ்டர் எழுத அனுமதிக்க மறுத்து விட்டார்கள். மாமோ, இப்போவும் ஒன்று கிட்டு போகல. தேசிகருக்கு 50 ரூபாய் தள்ளிவிடு, 99% அட்டண்டன்ஸ் காட்டிடுவான்டா. ராமச்சந்திரன் மறுத்துவிட்டான். இந்த பரீட்சை பட்டம் எல்லாம் தனக்கு எதுவும் தேவையில்லை என சொல்லிவிட்டான். கிருஷ்ணா, என் நடவடிக்கைகள் எல்லாம் பைத்தியகாரத்தனமாக படலாம். ஆனால் நான் பைத்தியமில்லை. என் இலக்கு தெளிவாக இருக்கிறது. பாண்டிச்சேரி போய் அரவிந்தர் ஆசிரமத்தில் சேர்ந்துட போறேன். இல்ல, ராமகிருஷ்ணா அம்மான் எனக்கு தெரிஞ்சாகணும். அது அல்டிமேட். அதை அடைஞ்சிட்டா அப்புறம் எதுவுமே நமக்கு தேவை இருக்காதுல்ல. நிஜமாகவே அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதாகத்தான் தோன்றி போய்விட்டது. வெகு நாட்கள் அவனை சந்திக்கவில்லை. பரீட்சை எழுதாமல், டிசி வாங்காமல், ஏகப்பட்ட அரியர் சொத்தோடு என்ன ஆகிவிட்டான் எனவே தெரியவில்லை. போன வாரம்தான் லஸ் பிளாட்பேர் கடையில் மேய்ந்து கொண்டிருந்த போது எதேச்சியாக ராமச்சந்திரனை சந்தித்தேன். காட், 6 வருடங்களில் எப்படி மாறி போய்விட்டான். மிகவும் வெளிந்து, கண்கள் குழி விழுந்து, பழுப்பு நிற ஜிப்பாவும் 10 நாள் தாடியும், காடு மாதிரி தலைமுடியும், தேய்ந்த செரிப்பும். டே ராமச்சந்திரா என தோலை தொட்டதும் திரும்பி விட்டான். அப்பொழுதுதான் என்னை உணர்ந்தான். போச்சுடா, எல்லாமே போச்சு. என்னை பைத்தியம்னே முடிவு பண்ணி மென்டல் ஆஸ்பத்திரி வரைக்கும் என்னை இழுத்துட்டு போயிட்டாங்க. என் வீட்டில் ராவோட ராவா ஓடி வந்துட்டேன். எத்தனை அலைச்சல், எத்தனை தேடல், எத்தனை அவமானம். எத்தனை ஆசிரமங்களுக்கு போனேன் தெரியுமா? மத்திய பிரதேசத்து பலார்வஷா வரைக்கும் போய் சுற்றி விட்டேன். ஆனால் இங்கே துறவிகளுக்கு நடுவில் கூட பாலிடிக்ஸ் இருக்கு. பணம், சுற்றி சுற்றி பணம். சட்டென அவன் கையை காட்டி நிறுத்தினேன். சர்வர் தட்டுகளை எல்லாம் விட்டு சாப்பிட்றா என முதலில் அவனை சாப்பிட அழைத்து போனேன். ஜூஸ் வேண்டாம் என்றான். கிட்டத்தட்ட பசி மயக்கத்தில், பசி போதையில் என்ன சொல்லலாம், அந்த அளவுக்கு பசியாக ஆரம்பித்து விட்டது. சாப்பிடு முதலில் என சொல்லவும் பேயாக தின்ன ஆரம்பித்து விட்டான். வாய் முழுக்க சோறு. ஏதோ சோத்தை பார்த்திராததை பார்த்தது போல சாப்பிட ஆரம்பித்து விட்டான். அவனை இப்படியெல்லாம் நான் பார்த்ததாகவே இல்லை. 4 நாளா முளப்பழனி என்றான். அவன் கஷ்டப்பட்டு அழுகையை அடக்கிக் கொள்வது தெரியவே எனக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. விர்ரா, எதுவும் பேசாம சாப்பிடுடா என சொல்லவும் ஒரு வேள்வி மாதிரி உண்டு முடித்தான். கிருஷ்ணா, நாம நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது ஒன்றுமா இருக்கிறதுக்கு பேர்தான் வாழ்க்கையோன்னு இப்பெல்லாம் எனக்கு தோணுது. அந்த சுவாரஸ்யத்தை விலகி நின்று ரசிக்கிற மனநிலை பெரும்பாலும் யாருக்கும் இருக்கிறதில்லை. இத்தனைக்கு பிறகும் அவன் மாறாதது எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. சரி, பிரம்மத்தை தேடினியே, என்ன ஆனது? அது மத்திய பிரதேசம் வரைக்கும் போனையே, கிடைத்து விட்டதா என என் கிண்டல் அவனுக்கு பொருட்டாகவே இல்லை. கண்கள் பளபளக்க என்னை பற்றி கொண்டு, தெரிஞ்சுதுடா, பசிதாண்டா என்னோட பிரம்மம் என்றான் ஒரு சொல்லில். அதிர்ந்து போய்விட்டேன். நண்பர்களே,
அவரவர்களுக்கு ஒரு விருப்பமும் ஒரு தேடலும் இருக்கும். அதை அவரவர்கள் பார்வையில் விற்றுவிடும். மாறாக அதற்கு ஒரு பேரை வைத்து அவர்களை நாம் அலட்சியப்படுத்த வேண்டாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.